அனைவருக்கும் வணக்கம். பிரம்மரிஷி பிதாமக பத்ரிஜிக்கும் மகாவதர் ஃபவுண்டேஷன் ரங்கநாதன்ஜிக்கும் என்னோட வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாஸ்டர்ஸ், நம்ம இன்னைக்கு அதாவது டிஎன்ஏ அற்புத சிருஷ்டி அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்க்க போறோம். இது ஒரு புக்கு தான். இந்த புக்கு இதான் அந்த புக்கு. ஸோ இந்த புக்கு ஸ்வர்ணலதா அப்படிங்கிற மாஸ்டர் அவங்க தெலுங்குல எழுதியிருக்காங்க. அதை நம்மளுக்கு தமிழாக்கம் பண்ணி அருணா தேவேந்திரன் மாஸ்டர் கொடுத்துருக்காங்க. நான் இது இப்ப ரீசெண்டா அந்த சென்னை யஜ்யம் நடந்த போதுதான் இந்த புக்கு வாங்கினேன். நம்மளுக்கு அடுத்து இப்ப நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். நானும் என்னோடத படிச்சு புக்கு டெவலப் பண்ணிட்டு இருக்கனால அங்க நிறைய புக்ஸ் இருந்தது. எது எடுக்குதுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் போய் தானா கை இந்த புக்கு எடுத்த போதுதான் தெரிஞ்சது, இந்த புக்ல இருக்க ஞானம் எல்லாருக்கும் போகணும் அப்படிங்கிறது அது பிரபஞ்சத்தோட ஒரு விருப்பம் அப்படின்னு புரிஞ்சுது. ஏன்னா இதுல அவ்வளோ விஷயம் இருக்கு. இப்ப கொஞ்ச நாளா மகாவதார்ல எடுத்துட்டு வர கிளாஸஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆன்மாவின் பயணம், இறப்பதற்கு முன்பே இறக்க வேண்டும், அந்த மாதிரி நம்ம சப்ஜெக்ட் எப்படி எடுத்துட்டு போறோம்னா நம்மளோட ஹையர் வேர்ல்ட்ஸ்ல இருக்கிறோம் நாம அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப்னே வச்சுக்கலாம். நம்ம இது ஒரு அத்தாச்சி. ஆன்மா இருக்கா, இறந்ததுக்கு பிறகு என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நிறைய கேள்வி நம்ம தியானத்துக்கு வந்த பிறகு நிறைய பேருக்கு இருக்கும். இப்ப தியானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு வரும், அதெல்லாம் இல்ல அப்படின்னு விட்டுருவோம். ஆனா தியானத்துக்கு வந்த பிறகு நம்ம நிறைய கேட்க இன்னுமே அப்படிலாம் உண்மையிலே இருக்கா இருக்கா அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டே இருக்க நம்மளுக்கு அந்த டவுட்டை கிளியர் பண்ற மாதிரியே புக்ஸ் எல்லாம் எனக்கும் வந்தது. ஸோ இதுவுமே அந்த மாதிரி ஒரு புக்கு தான். ஸோ அது ஒரு எல்லா டாபிக்கும் ஆல்மோஸ்ட் கனெக்ட் ஆகி தான் இருக்கும். அந்த சோலை கனெக்ட் பண்ண ஒரு தான். இப்போ ஆன்மாவின் பயணங்கிறது அது எங்க வருது எங்க போகுதுன்னு பார்த்தோம். ஆனா இந்த ஆன்மா உருவாகிறதுக்கு அதோட மூலமான அதோட என்ன சொல்றது, மூலம்னா அதோட ஸ்டார்டிங்கே அந்த டிஎன்ஏல தான் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்ப நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு டிஎன்ஏலையும் எல்லா விஷயங்களும் இருக்கு. நம்மளோட அத்தனை விஷயங்களும் அதுல இருக்கு. படைப்பின் ரகசியம் எல்லாமே அதுல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது ஆக்டிவேட் பண்றதுதான். நாம அதுக்காக தான் தியானம் பண்றோம். நீங்க அந்த தியானம் பண்ண அது ஆக்டிவேட் ஆயிரும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த புக்கு அவங்களுக்கு நான் அவங்கள பத்தி சொல்லிடுறேன். அவங்க 2010லயோ ஏதோ தியானத்துக்கு வந்திருக்காங்க. அப்போ ரொம்ப தியானத்துக்கு வந்த போது ரொம்ப தீவிரமா தியானம் பண்ணியிருக்காங்க. அந்த தீவிரம்னா எவ்வளவு தீவிரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2012 இருந்து 2015 வரைக்கும் அவங்க நைட்டு தூங்குறதே கிடையாது. இரவு முழுக்க 3 வருஷமா இரவு முழுக்க ஃபுல்லா தியானம் தான் பண்ணியிருக்காங்க. அவங்க பேர் சொர்ணலதா மேடம். அவங்க நார்மலா ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து பண்ணிட்டு அப்புறம் தொலைந்து இதுல கல்வியில எம்காம் படிச்சு முடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க 2010 ஜனவரி 10 2010 டைகர் வெங்கடேஸ்வர ராவ் என்பவரால் இந்த தியானத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டாங்க. அந்த பல ஆன்மீக அனுபவங்களை அதுல அந்த தியானம் பண்ணும்போதே ரொம்ப நிறைய ஆன்மீக அனுபவங்கள்லாம் அவங்களுக்கு வந்திருக்கு. அவங்க அந்த தியானத்துல அவங்களோட முன் பிறவிகள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அதுலதான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்ன தெரியுது, புத்தர் இருந்த காலத்துல அவங்க ஆம்ரபாலி அப்படிங்கிற ஒரு பேர்ல அவங்க அந்த பிறப்பை எடுத்திருக்காங்க. அப்புறம் ஆச்சாரியா நாகார்ஜுனாவோட சீடராகவும் இருந்திருக்காங்க. அப்புறம் நாளந்தா தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்துல மெட்டாபிசிக்ஸ் படிச்சு அங்க பேராசிரியரா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சிவபெருமானின் ஒரு முக்கிய சக்திகள்ல ஒரு சக்தியா இவங்க இருந்திருக்காங்களாம். இப்ப இந்த மாதிரி பல அனுபவங்கள் இவங்களுக்கு தியானத்துல வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் 6 மாசம் இந்த மாதிரி தீவிரமா தியானம் பண்ணி இந்த அனுபவங்கள்லாம் வர ஃபர்ஸ்ட் 6 மாசத்துக்குள்ளேயே 6 மாசம் முடியிற ஸ்டேஜ்லயே உடல் நலம், மனநலம், குடும்ப பிரச்சனை எல்லாம் மாறிடுச்சான். எல்லாம் மறைஞ்சே போயிருச்சான்.
ஸோ அது மாதிரி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து தினமும் 7ல இருந்து 8 மணி நேரம் தியானம் பண்ணுவாங்களாம், குறைஞ்சது 7 to 8 hours. அதுக்கப்புறம் 3 இயர்ஸா 2012ல இருந்து 2015 வரைக்கும் 2012-2015 கண்டினியூஸா ஒரு நாளும் தூங்காம இரவு முழுக்க தியானமே பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி தீவிரமா தியானம் பண்ணும்போதுதான் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த விஷயங்கள் அவங்களே அந்த தியானத்துல கொடுக்கப்பட்ட இந்த அறிவு ஞானம் தான் அவங்க புத்தகமா எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு அங்க இருந்து அவங்க ஒவ்வொரு தியானத்திலையும் உட்காரும் போதும் ஒவ்வொரு தடவையும் அவங்க வந்து அந்த ஹையர் வேர்ல்ட்ஸ்க்கு போய் இந்த டிஎன்ஏ பத்தின அறிவை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து இவங்க மூலமா இந்த மக்களுக்கு நம்ம எல்லாருக்கும் வந்து சேரணுங்கிறது தான் ஹையர் மாஸ்டர்ஸோட விருப்பம். அதனால இவங்களை தேர்ந்தெடுத்து இவங்க மூலமா இது நம்மளுக்கு வந்து சேர்ந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு தியானத்திலையும் சூஸ்ம ஆச்சான்கள், சப்த ரிஷிகள், சிவா, விஷ்ணு, புத்தர், கணபதி இவங்க இருக்கிற எல்லாரையும் இவங்க பார்த்திருக்காங்க. அவங்க கூட எல்லாமே ஒரு நேரடியா இவங்களுக்கு வந்து ஒரு தொடர்பு இருந்திருக்கு. ஆர்கேஞ்சல்ஸ், அதாவது ஏஞ்சல்ஸ்லேயே ஆர்கேஞ்சல்ஸ், 7 ரேஸ் மாஸ்டர்ஸ்கள், இவங்க எல்லாம் தோத் பகவான் மற்றும் பல ஆசான்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைச்சிருக்கான் இந்த ஒரு 2012ல இருந்து 2015 3 வருஷ தீவிர தியானத்துல. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, ஒரு மூல சைத்தன்யத்துடன் நேர தொடர்பு கிடைச்சு. அதாவது எங்க இருந்து நாம இந்த ஆன்மா பிறப்பு எடுத்ததோ அது கூட வள்ளலார் சொல்ற மாதிரி அருட்பெருஞ்சோதின்னு அவர் சொல்லுவாரு. அந்த மாதிரி அந்த ஸ்டார்டிங் ஆஃப் த மூல சைத்தன்யத்து கூட இவங்களுக்கு ஒரு தொடர்பு ஏற்பட்டிருக்கு. அந்த அங்க இருந்து தகவல்கள் இவங்களுக்கு வர ஆரம்பிச்சுதான். அப்போ அதோட ஒரு பகுதி தான் என்ன ஆச்சு, 2012ல அந்த வந்து ஆன்மீக ஆற்றல் நம்மளுக்கே தெரியும். 2012ல இருந்து நம்ம கலியுகம் முடிஞ்சிருச்சு, நாம வந்து இந்த டிரான்சிஷன் பீரியட் வந்து 2012ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது நம்ம இந்த தியானத்துக்கு வந்ததுல இருந்தே நிறைய நம்மளே கேள்விப்பட்டிருக்கோம். 2012ல இருந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த கலியுகம் முடிஞ்சு நம்ம இந்த கோல்டன் பீரியட் ஸ்டார்ட் ஆகி அது டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இருக்கு. 2013 வரைக்கும் நம்மளுக்கு டைம், 33 வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்கு. ஸோ அதுல எல்லாருமே கம்ப்ளீட்டா இந்த பூமியை வந்து 3rd டைமென்ஷன்ல இருந்து 5th டைமென்ஷன் மாறுற பூமிக்கு நாமளும் நம்மளோட அதிர்வெண்களையும் நம்மளோட ஃப்ரீக்வன்சியும் கூட்டுறதுக்காக தான் இப்போ நம்ம தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த பூமி எவ்வளவு உயர் அதிர்வெண்ணுக்கு போகுதோ நாமளும் அது கூடவே பூமி கூடவே இந்த பூமியே கூடவே நாமளும் ஹையர் வைப்ரேஷன்ஸ்க்கு போகிறதுக்கு, அது உயர் அதிர்வெண்ணுக்கு போறதுக்கு தான் நாம இப்ப தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாம பூமி கூட டிராவல் பண்ணணும். இந்த பூமியிலே டிராவல் பண்ணி அது எந்த லெவலுக்கு போகுதோ அந்த லெவலுக்கு நம்மளையும் உயர்த்துறதுக்கு தான் இந்த தியானம். அது நம்மளுக்கு முன்னாடியே இந்த தியான பிஎஸ்எஸ்எம்குள்ள வரும்போதே நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கெல்லாம் வந்து 2012ல வந்து நிறைய எனர்ஜி போர்ட்டல்ஸ் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஆற்றல் புலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அத வந்து எங்கெல்லாம் இருக்கு, இந்த பூமியில வந்து எங்கெல்லாம் ரொம்ப அதிகமா அந்த ஆற்றல் வந்து பிரபஞ்ச ஆற்றல் வந்து ஒவ்வொரு ஸ்பாட்ல அங்கங்க பூமியில வந்துகிட்டு இருக்கான், அதெல்லாம் அவங்க காமிச்சாங்களாம் இவங்களுக்கு. அதெல்லாம் காமிச்சு அது எல்லாமே நெகட்டிவ் எனர்ஜிஸால மூடப்பட்டிருக்கு. அத வந்து சரி செய்யறதுக்காக தான் நாம வந்து இப்போ எல்லாரும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல நீங்க ஒரு இவங்க எங்களுக்காக வந்திருக்க ஏஜென்ட் மேல் உலகத்துல இருந்து உங்களை நாங்க செலக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தெய்வீக ஆற்றலை வந்து திருப்பி பூமிக்கு கொண்டு வரணும். ஏன்னா பல லட்ச வருடங்களுக்கு முன்னாடி பூமி அந்த ஆற்றலோட தான் இருந்திருக்கு. ஆனா அது சில வேற ஃபோர்ஸ்னால அதெல்லாம் வந்து ரொம்ப லோ, அதாவது குறைந்த அதிர்வெண்ணுக்கு அது போயிருச்சு. அதை வந்து திருப்பியும் இப்ப கொண்டு வர்றதுக்கு இந்த மாதிரி பத்ரிஜி மாதிரி நிறைய 1,46,44,000 லைட் மாஸ்டர்ஸ் வந்து இங்க வந்து நம்மளுக்காக இந்த மாதிரி, அதாவது நாம ஒரு தெய்வீக சக்தி வாய்ந்த ஒரு ஆன்மாங்கிறத உணர்றதுக்காக இந்த ஞானத்தை வந்து அவங்க மூலமா நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இதன் மூலம் வந்து மனிதனோட சைத்தன்யம் விரிவடைந்து தங்களுக்குள்ள மறைந்திருக்கும் தெய்வீக ஆற்றலை வெளிப்படுத்தி நாமளும் கடவுளர்களாக மாறுறதுக்கான ஒரு என்ன சொல்றது, அது அந்த அந்த இதுதான் நடந்துகிட்டு இருக்கு இப்போ. அதுக்கு இவங்க மூலமா நிறைய
நம்மளை பத்தின ரகசியங்கள் இந்த உடம்புன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இதுக்குள்ள அவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்படின்னு, அந்த டிஎன்ஏலுக்கு அவ்வளோ சக்தி இருக்கு அப்படின்னு இவங்க மூலமா நம்மளுக்கு இந்த அறிவை கொடுக்குறாங்க அவங்க. அதுக்கு நாம என்ன பண்ணணும்? நாம இந்த டிஎன்ஏ மாற்றம் நம்மளுக்குள்ள டிஎன்ஏ மாற்றம் ஆகுறதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படிங்கறத என்ன சொல்லுவாங்க, நம்மளோட கீழ்நிலை உணர்வு நிலையில இருந்து நம்ம உயர் உணர்வு நிலைக்கு நம்மளை நாமளே மாற்றிக்கொள்ளணும். அதுதான் நாம செய்ய வேண்டிய விஷயம். நாம அதுக்கு தயாராகி நாம நான் ஒரு ஆன்மா, நான் தியானம் பண்றத ஒரு சோலா இருந்து நான் ஆன்மீக, அதாவது தியானம் பண்ணி என்னைய கடவுள் நிலைக்கு உயர்த்துறதுக்காக தான் வந்திருக்கேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட உணர்வு நிலையை நம்ம மாத்துறதுக்கு இந்த தியானத்தை உபயோகப்படுத்தி நம்ம இந்த உணர்வு நிலையை நம்மள மேல கொண்டு போறது நம்மளோட முயற்சி. நாம முயற்சி செஞ்சா மட்டும் போதும், அவங்க நம்மள மேல கொண்டு போறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஆஸ்ட்ரல்ல இருக்க மாஸ்டர்ஸ் எல்லாருமே. இதுல இன்னும் நிறைய விஷயங்கள் வரும் உங்களுக்கு, அதுல வரும்போது நிறைய புரியும் உங்களுக்கு. அப்போ அவங்கள்ட்ட கேக்குறாங்களா, இப்ப இந்த மாதிரி பூமி மாறுது 2012 இருந்து மாறுதுன்னு சொல்றீங்க, அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்னு கேட்கும் போதுதான் அவங்க இந்த பதில் கொடுத்திருக்காங்க. நம்மளோட உணர்வு நிலை, நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட விழிப்புணர்வு, கான்சியஸ்னஸ் சொல்ற அந்த விழிப்புணர்வு உடல், மனம், இந்த பௌதீக எண்ணங்கள்ல இருந்து நம்மள ஆன்ம நிலைக்கு நம்மளை நாமளே உயர்த்தி கொள்ள வேண்டும். அதுதான் நாம செய்ய வேண்டிய ஒரே வேலை. அப்போ அதாவது எப்படி இந்த பூமி நிறைய பேர் மாறல இல்ல, இன்னும் பூமி ஆனா ஹையர் டைமென்ஷனுக்கு போய்கிட்டே தான் இருக்கு. நிறைய பேர் இன்னும் மாறல. ஆனா எப்படி இது சாத்தியம் அப்படின்னு கேட்டபோது அவங்க சொல்றாங்களாம், 20% மக்கள் தங்களோட உணர்வு நிலையை மாத்திக்கிட்டாங்க, இன்னும் 80% மனிதர்கள் இன்னும் மாறல. அதுக்காக தான் நம்ம பத்ரிஜி அவர்களோட தலைமையில இந்த ஒளி பணியாளர்கள், அதாவது லைட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு பேர் அவங்களுக்கு, ஒளி பணியாளர்கள், அவங்க பத்ரிஜி மூலமா இந்த ஒளி பணியாளர்கள் இங்க வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. ஆன்மீக சக்திகள் இணைந்து செயல்பட்டு அதனோட விளைவா இந்த 2012 ஏற்பட்ட இந்த ஒரு லோ எனர்ஜில இருந்து ஹை எனர்ஜியை பூமியை காப்பாத்தி மேல கொண்டு போயிட்டு இருக்காங்க. அது இப்ப ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பூமியில் நம்ம இந்த பூமியோட முன்னேற்றத்துல பிரம்மரிஷி பத்ரிஜி அவங்க ரொம்ப நிறைய முயற்சி செஞ்சு அவங்க அப்படின்னு அவங்களே சொல்றாங்களாம். அவங்க என்ன சொல்றாங்களாம், பத்ரிஜி குருநாதர், உங்க பத்ரிஜி இந்த பூமியோட அந்த உணர்வு நிலையை மாத்துறதுக்கு நிறைய முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த சந்திப்புல தான் அவங்க மெட்டாட்ரான் அப்படிங்கிற அந்த ஏஞ்சல், அவங்க அந்த கேலக்டிக் இன்டர் கேலக்டிக் ஃபெடரேஷன்ல இருக்கிறவங்க அவங்க எல்லாருமே, அதாவது பால் அண்டங்கள்லே அது ஒரு கவர்மெண்ட் இது ஒரு கவர்மெண்ட்னா, அந்த 2 கேலக்டிக் இன்டர் கேலக்டிக்னா ஒன்னோட ஒண்ணு கேலக்டிக்கா தொடர்பு கொள்றதுக்குரிய அந்த ஒரு இதுல இருக்கிறவங்க அவங்க எல்லாம். அவங்க பேரு, அவங்களோட சுய விருப்பத்துலதான் நீங்க அனைவரும், நம்மளோட சுய விருப்பத்துலதான் நாம இந்த பூமியில பிறந்திருக்கோம். அப்போ அந்த மாற்றத்தை நாம ஏற்றுக்கொண்டு பூமியோட சேர்ந்து நம்மளுக்குள்ள மறைந்திருக்கும் தெய்வீக அன்பு, இரக்கம், கருணை, ஒளி, ஞானம், இது எல்லாம் நம்மளுக்குள்ள நிறைஞ்சு மறைஞ்சிருக்கு. அது எல்லாத்தையும் நாம விழிப்படைய செய்ய வேண்டும். இதுதான் முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க. எதுக்கு தியானம் பண்ணணும்? நாம நினைச்சிட்டு இருக்கோம் உடல் நலம் சரியாகும், அது கிடைக்கும், இந்த பிரச்சனை சால்வ் ஆகும், அந்த பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்னு. அதெல்லாம் ரொம்ப 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 சின்ன சின்ன விஷயங்கள். ஆனா நாம எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த நம்மளோட டிஎன்ஏ, அதாவது இந்த மாற்றத்துல நாம நம்மளே விரும்பி இந்த மாற்றம் நானும் மாறுறேன் அப்படின்னு சொல்லிதான் இப்ப தியானம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம தியானம் பண்றதே அதோட அறிகுறி தான். அதுல என்ன நடக்குது? இப்ப நீங்க கொஞ்ச நாள் தியானம் பண்ணிட்டு இருக்கும் போது உங்களுக்கே தெரியும், அதிகமா கோபம் வராது, தேவையில்லாத சில பிரச்சனைகள் எல்லாம் நம்ம இதெல்லாம் கர்மா கர்ம சித்தாந்தம் அப்படிங்கிற ஒரு புரிதல்ல இருப்போம். ஒரு உதவி செய்யணுங்கிற ஒரு குணம் வந்திருக்கும். அந்த ஒரு என்ன சொல்லுது, நம்ம ஒரு யஜ்யத்துக்கெல்லாம் போனோம்னா யாருன்னே தெரியாது, பார்த்திருக்கவே மாட்டோம். ஆனா அங்க அவங்க மாஸ்டர்ஸ் வராங்க, ஒரு தியானிகள் வராங்கன்னா நாம அவங்கள ஒரு குடும்பமா நினைச்சு நம்ம பழகுறோம். அன்பு, இரக்கம், கருணை, சர்வீஸ் பண்றோம்.
எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம. சோ அந்த ஒரு வழியில தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். அதுல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் அந்த முன்னேற்றம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஃபாஸ்டா வரும். அந்த டிஎன்ஏவை ஆக்டிவேட் பண்ணணும், வெளிப்படைய செய்யணும். நம்ம அதுக்கு தான் இப்ப இத்தனை வேலையும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ இப்ப வந்து இப்ப யாரெல்லாம் நம்ம வந்து தியானம் பண்ணி நம்மளோட உணர்வு நிலைய மேல கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்யறோமோ அவங்க எல்லாரும் பூமியோட அதிர்வெண், பூமி வந்து உயர் அதிர்வெண்ணுக்கு போய்கிட்டு இருக்கு, வைப்ரேஷன்ல வந்து உயர்ந்து போய்கிட்டே இருக்கு. அந்த பூமி கூட நம்ம டிராவல் பண்ணி மேல போயிருவோம். அப்போ மாற்றிக்கொண்டு அந்த பூமியில வாழும் தெய்வீக மனிதராக நாம மாற வேண்டும், அவ்வளவுதான். இதற்கு வந்து 35% மட்டும்தான் தங்களோட இதை ஒப்புக்கொண்டிருக்காங்களாம். சரி நாங்களும் இது கூட சேர்ந்து போறோம் அப்படின்னு. மீதி உள்ளவர்கள் என்ன பண்ணணும், இதுக்கு உடன்படல. அப்போ அவங்க எல்லாம் என்ன ஆவாங்க அப்படின்னா அவங்களோட பூர்ணாத்மா மூலமா அத வந்து அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம், நீ இது மாறு 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 அப்படின்னு. ஆனா உங்க உணர்வு நிலையை நீங்க மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால், அப்படி இல்லை நம்ம மாத்திக்கல அப்படின்னா நாம இன்னும் இந்த லௌகீக வாழ்க்கை, இந்த உடல் சம்பந்தப்பட்ட காரியங்களே செஞ்சிட்டு இருக்கோம். அப்படிங்கிற அந்த இது மாறல அப்படின்னா நம்ம இப்போ எப்படி ஒரு பூமி இருக்கோ அதே மாதிரி 3ஆம் நிலை, 3rd டைமென்ஷன் பூமி ஒண்ணு அங்க உருவாகி கொண்டு இருக்கிறது. நாம இந்த பூமியில இருந்து உடலை நீத்த பிறகு எல்லாரும் அந்த 3rd டைமென்ஷன் பூமியில தான் போய் திருப்பி பிறக்க வேணும். திருப்பி இந்த ஹையர் டைமென்ஷன் பூமிக்கு நம்மளால வர முடியாது. சோ நாம முன்னேறி செல்லணும் அப்படின்னா நம்மளோட டிஎன்ஏ ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னு நாம விரும்பி இந்த செயலை செய்யணும். அதுக்கு அதிகமான தியானம், இந்த மாதிரி நம்மளை பத்தின முழு விவரங்களையும், நாம யாரு, ஆன்மா எப்படி பயணம் பண்றோம், நம்ம உடம்புக்குள்ள என்னெல்லாம் இருக்கு, அதெல்லாம் எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த முயற்சியில நாம முழுசா ஈடுபடணும் அப்படிங்கறது அவங்களோட கருத்து. இந்த பூமியை வந்து உயர்நிலைக்கு போகுது அப்பனா நாமளும் நம்ம அதிர்வெண்மை கூட்டணும்னா அது கூடவே அப்படியே டிராவல் பண்ணி போயிருவோம். இல்ல அப்படின்னா 3ஆம் பரிமாண பூமிக்கு நம்ம இந்த உடலை விட்டுட்டு அங்க போக வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் இந்த பூமி வந்து ஹையர் டைமென்ஷனுக்கு போய்கிட்டே தான் இருக்கும். அதனால அது கூட சேர்ந்து நாம வந்து நம்மளோட உணர்வு நிலையை மாற்றிக்கொண்டேதான் ஆகணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்போ வந்து இத பேஸ் பண்ணி அவங்க என்ன தெரியுமா பண்றாங்க, இப்போ வந்து ஒரு 35%, 20 to 35% மாஸ்டர்ஸ் வந்து மாறிட்டாங்க. அவங்களுக்கு இப்போ நம்மளுக்கே தெரியும், பத்திரிஜியில இருந்து ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து அவங்க ஆன்மான்னு உணர்ந்து அதுக்குரிய யஜ்யங்கள் நடத்துறதும், குரூப் மெடிடேஷன் நடத்துறதும், பிரமிட்ஸ் கட்டுறதும். ஸோ அந்த ஆன்ம ஒரு எதுக்காக இந்த பூமிக்கு வந்திருக்குமோ அந்த பர்பஸ், அந்த வேலைய அவங்க செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க. ஸோ அவங்கெல்லாம் என்னன்னா ஒத்துக்கிட்டாங்க, சரி நாங்களும் இந்த வேலையை பூமிக்காக, பூமி கூட சேர்ந்து நாங்களும் மேல போகணுங்கிற வேலையை நாங்க செய்யறோம். அது கூடவே நாங்களும் உயர்நிலைக்கு போறதுக்கு எங்களை மாத்திக்கிறதுக்கு நாங்க விருப்பப்படுறோம் அப்படிங்கிறத செய்யறவங்க எல்லாருமே அந்த மாதிரி எல்லாருமே அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இதுல வந்து ஒரு 50% மாறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எல்லாருமே இவங்க அனைவரையுமே இந்த மாறின எல்லாரையுமே ஏபிசிடின்னு குரூப்ல பிரிக்கிறாங்களாம். எங்க அங்க உயர் உலகங்கள்ல அவங்கள குழுவா பிரிச்சு அவங்க வந்து கொஞ்சம் அதுலயும் வந்து ஒரு குழுல வந்து அப்ப பிரிச்சிருக்கோம் அப்படின்னு அவருங்க சொல்றாங்க. அதுக்கு சொன்னலதா மேடம் கேக்குறாங்க, ஏன் எல்லாரையும் பிரிக்கிறீங்க, அவங்கதான் எல்லாருமே உணர்வு நிலையை மாத்திக்கிட்டாங்களே அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து என்ன பதில் அளிச்சாங்கன்னா, அது அவர்களின் முடிவு, அவர்களின் உண்மையான வாழ்க்கை முறை, அதாவது நம்ம உண்மையா இந்த வாழ்க்கையை எப்படி நடத்துறோம், கடந்த காலத்தோட வாசனைகள், கடந்த காலத்தோட மிச்சம் மீதி இருக்கிற கர்மாக்கள், சம்ஸ்காராஸ்கள், இது எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் அவங்க எந்த நிலைக்கு அவங்க போக முடியும் அப்படின்னு அதை ஒரு குழுவா பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து அவங்க கிட்ட தொடர்பு கொண்டுட்டு அவங்கள வந்து ஆஸ்ட்ரல் டிராவல் மூலமா அவங்களுக்கு வந்து ஒரு அங்க ஒரு தொழிற்சாலை இருக்கு, அதுக்கு கூட்டிட்டு போறாங்களாம் இவங்கள.
அதுல வந்து பெரிய 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 கொள்கலன்கள் இருக்கு. அங்க வந்து என்ன பண்றாங்களா, எல்லாரும் பொம்மை மாதிரி உட்கார்ந்துருக்காங்களாம். அந்த ஆஸ்ட்ரல் பாடியில இருக்காங்க, அதைத்தான் அவங்க பொம்மைன்னு சொல்றாங்க. அந்த பொம்மை மாதிரி உட்கார்ந்துருக்காங்களாம். அவங்க ஏதோ ஒரு மெஷினை வச்சு அவங்க தலை உச்சந்தலையில ஒரு மிஷினை வச்சு ஏதோ பண்றாங்க. இவங்க கேக்குறாங்க, பிரம்மரந்தத்துல என்ன பண்றீங்க, என்ன ஓட்ட போடுற மாதிரி ஏதோ போடுறீங்களே அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்க தலைக்கு நடுவுல 2 மூளைக்கு நடுவுல தான் பீனியல் கிளாண்ட் இருக்கு. அந்த பீனியல் கிளாண்ட்ல தான் வந்து ஒரு செல் இருக்கு. அதான் மூல சைத்தன்யத்தோட உங்க ஆன்மா இருக்கிற செல்லு. அந்த ஒரு செல்லுல தான் உங்களோட எல்லா விஷயங்களும் அடங்கி இருக்கு. அந்த ஒரு செல்லை ஆக்டிவேட் பண்ணிட்டோம்னா, அந்த ஒரு செல்லை வந்து ஹையர் வைப்ரேஷனுக்கு கொண்டு போயிட்டோம்னா, அந்த ஒரு செல்லை வந்து பயாலாஜிக்கலா டிஷ்யூவா இருக்கிறது வந்து லைட்டா மாத்திட்டோம் அப்படின்னா அது உடம்பு ஃபுல்லா மாறிடும். உடம்பு ஃபுல்லா அந்த செல் வந்து மற்ற செல்லை ஆக்டிவேட் பண்ணிரும். அதுக்குதான் நாங்க இதெல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு செல்லுல தான் உங்க சோல் இருக்கு. அதுதான் ஹவுஸ் ஆஃப் சோல் அப்படின்னு சொல்றாரு. அங்கதான் ஆன்மாவின் இருப்பிடம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த இதுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு செல்லுக்குள்ள இருக்க டிஎன்ஏனா நம்மளோட உடம்புல உள்ள அத்தனை விஷயங்களும், லிவர் இந்த சைஸ், இது இந்த சைஸ், இது இத்தனை நாள் தான் ஒர்க் ஆகும், உங்க உடம்புல இவ்வளோ இப்படி இருப்பீங்க, இந்த ஹைட் இருப்பீங்க, இந்த கலர் இருப்பீங்க, இப்படி உங்க பல்லு வரிசைகள் இருக்கும், எல்லாம் உங்களோட குணாதிசயம் எல்லாமே அந்த ஒரு டிஎன்ஏல அடங்கி இருக்கு. ஸோ அந்த ஒரு டிஎன்ஏ கொண்ட ஒரு செல்லு, ஆன்மா குடியிருக்கிற அந்த செல்லு வந்து நம்மளோட பிட்யூட்டரி கிளாண்ட், 2 மூளைக்கும் நடுவுல ஒரு சின்னதா ஒரு கிளாண்ட் இருக்கு, பட்டாணி சைஸ்ல இருக்கும். அதுல அங்க அந்த ஆன்மா இருக்கிற செல் இருக்கு. அத வந்து நாம இப்ப தியானம் பண்ணும் போதும் அதுக்குதான் எனர்ஜி போகுது. நம்ம சொல்லுவோம், இங்க குறுங்குது, இங்க தலை ஃபுல்லா எனர்ஜி வந்துச்சு, அதெல்லாம் சொல்றது எல்லாமே நீங்க ரொம்ப நேரம் உட்கார்ந்தீங்கன்னா, தீவிர தியானம் பண்ணீங்கன்னா அந்த செல்லு வந்து ஆக்டிவேட் ஆயிரும். இந்த செல் ஆக்டிவேட் ஆச்சுன்னா உங்களுக்கு தேர்ட் ஐ விஷனு எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிரும். எப்படி புத்தர் வந்து அவரோட எல்லா பிறவிகளையும் பார்த்தாரு, பத்திரிஜிக்கு எல்லாமே தெரிஞ்சது, அதாவது பாஸ்டும் தெரியும், ஃபியூச்சரும் தெரியும். அவங்க எல்லாமே முக்காலமும் உணர்ந்த ஞானிகளா மாறுறது வந்து அந்த அந்த ஆக்டிவேஷன் நடந்ததுதான். அதுக்கு அதிகமா தியானம் பண்ணும்போது, சக்தி அதிகமா வரும்போது அங்க உள்ள இருக்கிற அந்த செல் வந்து லைட் இதுவா ஆக்டிவ் அது மாறிடும். அங்க வந்து வைப்ரேஷன் மாறும்போது லைட்டா மாறிடும். அந்த மாதிரி அந்த செல் ஒரு செல் ஆக்டிவேட் ஆச்சுன்னா மத்த எல்லா உடம்புல உள்ள அத்தனை செல்லையும் அந்த ஒரு செல் ஆக்டிவேட் பண்ணிடும். ஸோ அதுக்குதான் வந்து நம்ம வந்து அந்த ஒளி வந்து அந்த அந்த அதுக்கு வந்து ஒளி கொடுக்குறோம் நாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அந்த ஒளி வந்து அனுப்பணும்னா அது வெளிப்படைஞ்சிச்சுன்னா அது மூலமா மற்ற உடல், மனம், உணர்ச்சி எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த எல்லாமே அகற்றப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த இந்த விஷயத்த இந்த சப்ஜெக்ட் நம்மளுக்கு கொஞ்சம் புரிஞ்சுதுனாதான் வள்ளலார் வந்து எப்படி லைட்டா மாறினாரு, எப்படி எங்க ரூம்குள்ள போயிட்டு நான் போறேன்னு சொல்லிட்டு கதவை மூடிட்டு போனவர் காணவே இல்லைன்னு சொல்றோம்ல, அது எப்படின்னு நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்குது. இத படிச்சோம்னா அது புரியும் நம்மளுக்கு. ஏன்னா அது வந்து என்ன மேஜிக் மாதிரி இருக்கு அப்படின்னு நினைப்போம்ல. ஆனா அவர் வந்து அந்த ஒரு செல்ல ஆக்டிவேட் அப்பவே பண்ணிட்டாரு. பண்ணிட்டு நம்மளுக்காக வெயிட் பண்ணி அவரோட வாழ்க்கை வரலாறை நீங்க படிச்சீங்கன்னா, அவர் வெளியில நடந்து போனாருன்னா நிழல் விழுகாது, மலையில போனார்னா நனைய மாட்டாரு. ஏன்னா அவரோட செல் வந்து ஃபுல்லா லைட் பாடியா மாறிடுச்சு. லைட்னா நாம வந்து இப்ப பரு உடலா இருக்கோம்ல, பரு உடலா இல்லாம நம்மளோட சூட்ச்ம உடல்ல எப்படி ஒளி இருக்கோ அந்த ஒளி வந்து ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா எல்லா செல்லுலயும் அந்த கார்பன் ஃபார்ம்ல இருக்குது ஃபுல்லா கிறிஸ்டல் ஃபார்முக்கு மாறிடும். இப்ப இது மூலமா நம்ம வந்து உடல், மனம், உணர்ச்சி, கர்மா எல்லாம் இந்த ஒரு செல் ஆக்டிவேட் ஆச்சுன்னா கர்மா போயிரும், உங்க உடல் மாறிடும், உங்க மனம் மாறிடும், உங்க உணர்ச்சி மாறிடும், எல்லாமே மாறிடும். அப்போ நம்ம என்ன பண்றோம்னா பௌதீக முன்னேற்றம், பௌதீக லெவல்ல முன்னேறி சென்றுவோம். இந்த உலகத்துல இருக்கும் போதே நாம வந்து கடவுளர்களாக மாறி அந்த 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 நிலைக்கு அந்த லைட் பாடி, அதாவது நம்ம லாஸ்ட் இதுல பார்த்த மாதிரி 7th டைமென்ஷன்லாம் போனோம்ல, இது சத்தியலோகம் வரைக்கும் அங்க இருக்கிறவங்க மாதிரியே நாம இந்த பூலோகத்துல இருக்கும் போதே மாறலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்போ முழுசா மனித குலமே வந்து இத புரிஞ்சுக்கிட்டு இந்த பூமி நீங்க உங்க அதிர்வெண்ணை கூட்ட கூட்ட பூமியோட அதிர்வெண்ணும் மேல போய்கிட்டே இருக்கும்.
இப்போ இத வந்து அதற்கான நீங்கள் அனைவரும் அந்த வேலையை செய்ய வேணும். இவங்க இந்த மாதிரி லைட் மாஸ்டர்ஸ் எல்லாரையுமே அனுப்பிச்சு மத்த நம்மள மாதிரி இருக்கிற மக்களுக்கு வந்து இந்த ஞானத்தை கொடுத்து நீங்க தான் அவங்கள எல்லாம் மாத்தணும், அதுக்கு நீங்க வேலை செய்யணும் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்றாங்களா அவங்க மேல இருக்க மாஸ்டர்ஸ். அப்போ நான் இந்த அனுபவத்தை வந்து எல்லார்கிட்டையும் பகிர்ந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உடனே யாருக்கிட்டயும் சொல்ல வேணாம், நாங்க வந்து உங்களுக்கு எப்ப சொல்லணும்னு சொல்றோமோ அப்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ வந்து இது வந்து இந்த 2012ல இவங்க தூங்காம பண்ணிக்கிட்டு இருக்க தியானத்துல இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் மொத்தமா அந்த 2012ல இவங்க நைட் ஃபுல்லா தியானம் பண்றதுல வந்து இது ஃபுல்லா நடந்துகிட்டே இருக்கு இவங்களுக்கு. இப்ப இது போய் இவங்க கேட்டுட்டு வந்தெல்லாம் மறந்துருச்சு. ஏன்னா அவங்க வந்து அங்க இருந்து வரும்போது அதெல்லாம் இப்ப சொல்ல வேணாம் அப்படின்னு சொன்னனால இவங்களுக்கு மறந்துருச்சு. ஆனா 2015ல திருப்பியும் உங்களுக்கு இந்த அனுபவம் எல்லாம் ஞாபகம் வந்து அப்ப நீங்க வந்து இந்த வேலையை செய்யுங்கன்னு சொல்லி அவங்க வந்து எப்படி இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப டிஎன்ஏ பற்றி ஒரு வகுப்பு எடுக்க சொல்றாங்க. டிஎன்ஏனா என்ன, எப்படி இருக்கு, அது என்ன அப்படிங்கறத பத்தி நீங்க ஒரு கிளாஸ் எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. 2015ல திருப்பி வந்து அவங்களுக்கு இந்த தகவல்கள் எல்லாம் கொடுக்குறாங்க. அவ்வளோ அப்ப வந்து அவங்க சொல்றாங்களே, என்கிட்ட எனக்கு டிஎன்ஏ பத்தி எதுவுமே தெரியாதே, நான் என்னன்னு போய் கிளாஸ் எடுப்பேன் அப்படின்னு கேக்குறாங்க அவங்க. அப்ப அதுக்கு வந்து அவங்க சொல்றாங்க, நீங்க ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி எடுங்க, நீங்க வந்து நீங்கள் தயாராக இருந்தால் போதும், மற்றவை நாங்கள் இயல்பாக அதை நடத்தி தருவோம். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம வில்லிங்கா இருக்கணும் இந்த உலகத்துக்காக, இந்த பூமிய உயர் ஹையர் டைமென்ஷனுக்கு இந்த பூமி எடுத்துட்டு போறதுக்கு நானும் அதுக்கு வேலை செய்யறேன் அப்படின்னு தயாரா நாம இருந்தோம்னா அவங்க நம்மளுக்கு எல்லா ஞானத்தையும் கொடுக்க தயாரா இருக்காங்க. இதுதான் அவங்களுக்கு சொல்லப்பட்டது. நீங்கள் தயாராக இருந்தால் போதும், மற்றவை இயல்பாக நடக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம். சோ அதனால இவங்க வந்து பத்ரிஜியிடம் போய் அனுமதி கேட்கறாங்க. இந்த மாதிரி எனக்கு தியானத்துல மெசேஜ் வருது, டிஎன்ஏ பத்தி ஒர்க் ஷாப் எடுக்க சொல்றாங்க பத்ரிஜி அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னாராம், மேடம் இதற்காக தான் நாம இங்க வந்திருக்கோம், நம்ம பூமிக்கு வந்ததே இதுக்காக தான், தயவு செஞ்சு கிளாஸ் எடுங்க, ஒர்க் ஷாப் எடுங்க, கட்டாயம் ஒர்க் ஷாப் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு பத்ரிஜி. அப்போ குரு சொன்ன உடனே அதை வச்சு இவங்க வந்து ஒர்க் ஷாப், டிஎன்ஏ பத்தி ஒர்க் ஷாப்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு அவங்கள தயார்படுத்துறதுக்காக இந்த டிஎன்ஏ தகவல் பத்தின தியானம் செய்ய ஆரம்பிச்சாங்களா. எனக்கு டிஎன்ஏ பத்தி எல்லா விஷயமும் எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி தீவிரமா 24 ஹவர்ஸ் உட்காந்து, ஒரு நாளைக்கு 24, சில நாள்லாம் வந்து 24 மணி நேரம் வேற எந்த ஒரு வேலையும் இல்லாம உட்காந்து தியானம் பண்ணுவாங்களாம். அப்படி பண்ற நாள் ஒரு நாள் வந்து பௌர்ணமி அன்னைக்கு. அந்த பௌர்ணமி அன்னைக்கு வந்து அவங்க தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்போ வந்து கொஞ்ச நேரம் தியானம் பண்ணும்போது அப்ப அந்த எனர்ஜியை உணர்ந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் அந்த எனர்ஜிக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவங்களோட உடம்புல இருந்து ஒரு அவங்கள மாதிரியே வந்து ஒரு உடல் வெளியே வருது. அதான் நம்மள ஆஸ்ட்ரல் பாடி, அந்த ஆன்ம உடல் வந்து வெளியில வருது. அந்த உடலுக்கு வந்து ப்ளூ கலர்ல கண்ணு இருந்துதான், அது வந்து பாப் வெட்டி இருந்துதான், அது வந்து 7 அடி உயரத்துல இருந்திருக்கு. கையில வந்து ஒரு கோல்டன் கலர் ஃபைல் வச்சிருந்தாங்களாம். அந்த அந்த அவங்க உடம்புல இருந்து வெளியில வந்து அந்த உடம்புக்கு வந்து கையில ஒரு கோல்டன் கலர் ஃபைல் வச்சிருக்காங்க. அதை அந்த எடுத்துட்டு ஒரு வெற்றிடத்துக்கு போறாங்க, ஒரு ஸ்பேஸ்க்கு போறாங்க. அங்க போகும்போது அங்க வந்து ஒரு ஒரு பெரிய கட்டடம் மாதிரி, ரொம்ப ஹை லெவலுக்கு ஹையர் டைமென்ஷன் போயிட்டாங்க. அங்க வந்து ஒரு பெரிய கட்டடம் மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதுக்குள்ள இவங்க நுழையிறாங்க. நுழையும் போது அங்க வந்து ரொம்ப பெரிய அவசர அவசரமா எல்லாம் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்க. அப்ப அவங்கள பார்த்த உடனே அந்த கட்டடத்துக்குள்ள இருந்தவங்க எல்லாம் என்ன சொல்றாங்களா, ஏஜென்ட் XXX வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அவங்க இவங்கள பார்த்து சொல்றாங்களாம். அங்குள்ள வந்து ஒரு சிறப்பு, ஒரு ஸ்பெஷலா ஒரு இருக்கிற அறையில வந்து அவங்கள வந்து அங்க போக சொன்னாங்களாம். அங்க போன உடனே அங்க பார்த்தா ஒரு வட்டமேஜை கான்ஃபரன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு, ஒரு கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த கூட்டத்துக்கு வந்து தலைவரா லார்ட் லார்ட் மெட்ரான் அவர் நடத்திக்கிட்டு இருக்காரு அந்த கூட்டத்தை. அப்போ அவர்கிட்ட போய் நான் கையில வச்சிருக்க அந்த தங்க ஃபைல அவர் கொடுக்குறாங்களாம். அவர் வந்து அதை ஒளி வடிவமா கம்ப்ளீட்டா அதை ஒளி வடிவமா மாத்திட்டாரு.
அவங்க எல்லாருமே அங்க இருந்து எல்லாருமே அதுக்கு வந்து சம்மதம் கொடுக்குறாங்க, அதை மாத்துறதுக்கு, ஒளி வடிவமா மாத்திட்டு சம்மதம் கொடுக்குறாங்க. அப்ப அந்த ஃபைலை வந்து வாங்கிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏன்னா அதுல வந்து அவங்க ஒளி வடிவம் மாத்தினதுல ஃபுல்லா அந்த டிஎன்ஏவோட விஷயங்கள் இருக்கு. ஸோ இவங்க அந்த ஃபைலை கையில வாங்கிட்டு சொல்றாங்களாம், நான் பத்திரிஜிட்ட அனுமதி கேட்கணும்ல அப்படின்னு சொல்றாங்களாம் அவங்க. அதுக்கு வந்து அவங்க கொடுத்த பதில் கேளுங்க. பத்திரிஜி சாரோட அனுமதி இல்லாமலாம் நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்களா. அவர் அனுமதிக்காம நீங்க எந்த ஒரு இதையுமே உங்களால பண்ண முடியாது. பத்திரிஜி சார் அனுமதி வேண்டும் என்று கேட்டேன். பத்திரிஜி சாருடைய அனுமதி இல்லாமலா இங்கு உங்களால் வர முடியுமா? அவரோட அனுமதி இல்லாம நீங்க இங்க வரவே முடியாது அப்படின்னு சொன்னாங்களாம். அப்பதான் அவங்களுக்கு புரிய வருது. சோ நாம வந்து ஒண்ணுமே பண்ணல, குருமார்களும் ஹையர் மாஸ்டர்ஸும் இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு புரிய வந்தது அவங்களுக்கு. இப்ப இந்த திட்டம் எல்லாம் நம்மளுக்கு டிஎன்ஏ பத்திய அறிவை எல்லாம் நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி சொர்ணலதா மேடம் அவங்க செலக்ட் பண்ணி அவங்களுக்கு டிஎன்ஏ பத்தின அறிவை எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. அவங்க வெளிக்கொண்டதே அவங்க இன்னொன்னு ஒண்ணு சொன்னாங்களாம், நம்மளுக்கு டிஎன்ஏ பத்தின எல்லா விவரமும் தெரியணுங்கிறதே வந்து பத்திரிஜி சாரோட விருப்பம் தான். அவரோட விருப்பத்துக்கு இணங்கதான் நாங்க உங்களுக்கு இந்த விஷயமே சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்க வந்து அந்த ஃபைல் எடுத்துட்டு வெளியில வர்றாங்க. வெளியே வந்த உடனே அங்க இன்னொரு உலகம் தெரியுதான். அப்படி வெளியில அந்த அந்த பில்டிங்ல இருந்து வெளியில வரும்போது இன்னொரு உலகம் தெரியுது. அந்த உலகம் எப்படி இருக்குன்னா, பெண்ணின் யோனி வடிவத்துல அது இருக்கான். சரின்ட்டு அந்த உலகத்துக்குள்ள இவங்க போறாங்க. அந்த உலகம் பேரு வந்து மகா யோனி, அந்த உலகம் பேரு. அப்ப அந்த உலகத்துக்குள்ள இவங்க போகும்போது அங்க வந்து டிஎன்ஏ மைய அதோட டிஎன்ஏ உறுப்பினர்கள்லாம் அங்க இருக்காங்க. அங்க என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கதான் நாம வந்து ஆன்ம நிலையில இருக்கும்போது இங்க போய் நம்மளோட உடல் உறுப்புகளை எப்படி என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு அங்கதான் உட்கார்ந்து நம்ம ஆன்மா வந்து அங்க டிசைன் பண்ணுமா. அந்த உடல் உறுப்புகளை வந்து மாதிரி அங்க உட்கார்ந்து அந்த இந்த இந்த ஆன்மா வந்து இந்த பிறவி எடுக்க போகுது அடுத்து. சோ அதுக்கு வந்து இந்தந்த கர்மாக்கள்லாம் இருக்கு. அந்த கர்மாவை பேஸ் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி லிவர் வேணும், என்ன மாதிரி லங்ஸ் வேணும், என்ன மாதிரி ஹார்ட் வேணும், என்ன மாதிரி உயரம் இருக்கணும், எப்படி உடம்பு இருக்கணும், பருமனா இருக்கணுமா, என்ன கலர்ல இருக்கணும், என்ன அறிவு இருக்கணும், எவ்வளவு ஞானம், எல்லாமே அங்க உட்காந்து உங்களுக்கு எல்லாமே அந்த மகாயோனி உலகத்துக்குள்ளதான் எல்லாமே தயாராக்கப்படுகின்றது. எல்லாமே மேனுஃபேக்சர் பண்றாங்க, அங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க, எல்லாமே அங்கதான் மேனுஃபேக்சர் நடக்குது. நாம பிறவி எடுக்கும் முன் தாயின் வயிற்றில் நுழைவதற்கு முன்னாடி நம் கர்மாவை பொறுத்து எந்த வகையான பிறவி எடுக்க வேண்டும், நம் உடலின் வடிவம் எப்படி இருக்க வேண்டும், உடல் உறுப்புகள் இணக்கம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு நாமதான் அங்க தீர்மானிக்கிறோம். அவங்க கூட சேர்ந்து, யார் கூட, அந்த டிஎன்ஏ மைய உறுப்பினர்கள் கூட சேர்ந்து நாம தீர்மானிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த உடலை உருவாக்கி அப்புறம் மகா யோனி உலகத்துல வந்து கர்ம வினைக்கு ஏற்ப உறுப்புகளை எடுத்து கொண்டு வந்து நம் உடல்ல வந்து அது தயாராகுது. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, ஒருவர் 35 வயசுதான் இருக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு அப்படின்னா, அவரோட இதயம் வந்து 35 வயசு வரைக்கும் வேலை செய்யற வரைக்கும் ஒரு இதயத்தை தயார் பண்ணி அவங்க வச்சு வச்சு விடுவாங்க. அதுல ஒருவர் 35 வயதில் இதய நோயுடன் இறக்க வேண்டும் என்று விரும்பினால் அவரது இதயம் 35 ஆண்டுகள் மட்டுமே செயல்படும். அந்த மாதிரி ஒரு உறுப்பு அங்க தயாராக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னா, ஒருவர் குருடனாக பிறக்க நினைத்தால்னா அந்த கர்மாக்கேத்த அப்படிதான் வரும். சோ அவர் தனது உடலை கண்கள் இல்லாமல் தயார் செய்து கொள்வான் அப்படின்னு போட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி தயாரிக்கப்பட்ட உடம்பு நாமளே நம்ம கர்மாக்கு ஏத்த மாதிரி நாம தான் தயாரிச்சு கொண்டு வரோம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு இந்த புக்கு பத்தின இது ஒரு என்ன சொல்லுது, ஒரு என்ன இதுல இருக்கு, ஏன் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆரம்ப முன்னுரை தான் இது. ஸோ இதுல ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருக்கு, ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க. நாளைக்கு வந்து இன்னும் ஃபர்தரா இன்னும் 2 கிளாஸ்ல இதை ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம்.